கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலை நேரம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிற நேரம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைவார்கள். ஆமென். சங்கீதம் 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நீர் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜா காலையிலே உம்முடைய வல்லமையை காண வேண்டும், காலையிலே உம்முடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அதிகாலையில் வெளிப்படுகிற அந்த புதிய கிருபையை மகிழ்ச்சியோடு வரவேற்க தாவீது காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கிருபை அதிகாலை வேளையில் அவரை சந்தித்த போது அவர் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அதிகாலை வேளையில் ஜெபத்திலே தேவனுடைய கிருபைக்காய் அவர் காத்திருந்ததுனால தேவனுடைய கிருபை அவரை சந்தித்தது. நெருக்கம் உண்டான நேரத்தில் அந்த கிருபை அவரை தாங்கிற்று. அந்த கிருபை தஞ்சமாக அவருக்கு அமைந்தது. அந்த கிருபை அடைக்கலமாக அவருக்கு அமைந்தது. உண்மைதான் அன்புக்குரியவர்களே, பாடுகளும் நெருக்கங்களும் இருந்தாலும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பாக்கியம் ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான விசேஷமான தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதை செய்வோம். தஞ்சமாக, அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார், நம்மை பாதுகாப்பார். நிச்சயமாய் அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினாலே அந்த மகிமையான கிருபை உங்களை சந்திக்க இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உங்கள் பலனை அது புதுப்பிக்கும், உங்கள் வாழ்க்கையை அது புதுப்பிக்கும். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் புதிய கிருபைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்களையும் பாடுகளையும் மாற்றி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.